வீட்டை சுற்றி இருக்கும் சிறிய இடத்தில் நாட்டுக்கோழி, லவ் பேர்ட்ஸ், அலங்கார மீன் வளர்ப்பு என அசத்தி வருகிறார் சென்னை மணலியைச் சேர்ந்த அன்புக்கண்ணன் அவர்கள். காய்கறி கடைகளில் மீதமாகி கிடக்கும் காய்கறிகள், தக்காளி போன்றவற்றை வாங்கி கோழிகளுக்கு உணவாக கொடுத்து சைவ கோழிகளாக வளர்க்கிறார். அதே வேளையில் அலங்கார மீன்களுக்கு தன் வீட்டு நாட்டுக்கோழியின் முட்டையின் மஞ்சள் கருவை உணவாக கொடுத்து அன்புக்கண்ணன். நான் இங்கே நாட்டுக்கோழி வச்சிட்ருக்கேன். இது சென்னையில் பார்த்தீங்கன்னா சின்னக்காடு தேவராஜன் தெருவில் இருக்குது. நான் நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 வருஷமாக வச்சுருக்கேன். நான் இந்த நாட்டுக்கோழிக்கு பார்த்தீங்கன்னா எந்த தடுப்பூசிகளும் இல்லாமல் இயற்கை முறையில் நான் வந்து வளர்த்துட்டு வரேன். இதுங்களுக்கு என்ன தீவனம் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா காய்கறி கழிவுகள், அப்புறம் வீட்டில் மிச்சமாகிற உணவுகள், இது மட்டுமே தான் நான் இப்போ பெரும்பாலும் போடுறேன். நான் அதுக்கப்புறம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசி, வீட்டில் மிச்சமாகிற ரேஷன் அரிசி, இந்த மாதிரி இப்போ பொருட்கள் தான் இப்போ போடுறேன். நான் இதுலேருந்து எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 முட்டை வருது. இது வீட்டுக்கு போக மிச்சத்தை நான் விற்கிறேன். கோழிகளை பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டு தேடி வர்றவங்களுக்கு கறிக்கு தரேன். இதில் என்னென்ன வகை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிறுவிடை, பெருவிடை, மொட்டைக்கழுத்து, இப்படி பல வகைகள் இருக்குது என்கிட்ட. தனியார் வங்கியில் வேலையில் இருந்தேன். நான் அந்த வேலையில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான டென்ஷன், வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப தாமதமாகுது. அது இல்லாமல் ஏகப்பட்டியான வந்து நெருக்கடிகள்லாம் இருந்தது. அப்போது எதுக்காக ஓடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும்போது, சரி இப்போ பணம் வேண்டாம், நம்ம ஒரு வந்து ஆத்ம திருப்திக்காக நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த கோழி, மீன்கள், பறவைகள் இது மேலெலாம் எனக்கு நிறைய ஈடுபாடு கொஞ்சம் வந்து அதிகமாக இருந்தது. அதனால் சரி நமக்கு என்ன பிடிக்குதோ அதையே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த தொழிலில் இறங்க ஆரம்பித்தேன். என்னோடய கோழிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையிலே வளர்கிறதுனால ஏன் பசங்களுக்கு ஆரோக்கியமான உணவு தரேன் அப்படின்ற ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது எனக்கு. ஆரம்பத்தை பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 தாய்க்கோழி மட்டும் தான் வாங்கி வச்சுருந்தேன். அந்த 5 தாய்க்கோழி மூலயமா இத்தனை கோழிகளும் இனப்பெருக்கம் பண்ணேன். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு நம்ம பசங்களுக்கு நல்ல உணவு தரமானதாக தடுப்பூசிலாம் இல்லாத ஒரு உணவு தரதுனால ஒரு வந்து ஆத்ம திருப்தி இருக்குது. என் கோழிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் வளர்ந்து தான் சாப்பிட்றதுங்க. இதிலே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற பூச்சி, புழு, இந்த தக்காளி, கோசை இலைகள், அந்த மாதிரி தான் என் கோழிகள் சாப்பிட்றதுனால இயற்கையாக இருக்குது. இதோட கறியும் பார்த்திங்கன்னா நல்ல ருசியாக இருக்கும். மற்ற இந்த பிராய்லர் கோழிலாம் சாப்பிட்றத விட இதை சாப்பிட்ணும், நம்ம அடுத்த தலைமுறைக்கு ஆரோக்கியமான உணவு தரணும் அப்படின்றதுக்காகவே நான் இது ஒரு திருப்திக்காக தான் பண்ணுறேன். நான் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஆர்கானிக் அப்படின்றாங்க. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய கோழிகளுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம் இந்த மாதிரி தான் சாப்பிடுது. பிராய்லர் கோழிலாம் பார்த்திங்கன்னா அதுக்கு தீவனம் உற்பத்தி பண்ணுறதுக்கே ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி தயாரித்து தர தீவனத்தை தான் அந்த கோழி சாப்பிட்ணும். இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8 மாத கோழி பார்த்திங்கன்னா 1.5 கிலோ இருக்கும். ஆனால் அந்த பிராய்லர் கோழி பார்த்திங்கன்னா 45 நாளில் இந்த எடை வந்துடும். அப்போ நீங்கள் பார்த்துங்க எது வந்து தரமானதுன்னு. அந்த 45 நாளில் வர உணவை நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும்னா அந்த குழந்தைங்கள்லாம் சீக்கிரமாக பருவம் வர்றது. இதுக்கெலாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிராய்லர் சிக்கன், பிராய்லர் முட்டைகள் சாப்பிட்றதுனால தான் இந்த பிரச்சனைகள் இருக்குது. இது என்னோடய குழந்தைங்களுக்கு இல்லாமல் தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பரீட்சாயத்து முறையில் இதை நான் பண்ணுறேன். இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷமாக நான் முட்டை கோழி வெளியே வாங்குறதே இல்லை. எல்லாமே என்னோடய சொந்த பண்ணையில் இருக்க முட்டை தான். இதை நான் தொழில் ரீதியாக பண்ணலனாலும் என்னோடய திருப்திக்காக தான் இதை நான் பண்ணுறேன். நான் இதை வந்து இன்னும் கொஞ்சம் கூட எடுத்துகிட்டு போயிட்டு பெரிய தொழிலாக பண்ணலான் இருக்கேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா
கோழிக்கு வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை ராணி காட்டுன்ற ஒரு தடுப்பூசி போட்டே ஆகணுன்றாங்க. ஆனால் இந்த கோழிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த கோழிக்குமே நான் ஒரு சின்ன தடுப்பூசி கூட போட்டதே இல்லை. இதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா மாதம் என்ன பண்ணோன்னா கீழா நெல்லி, சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு, சீரகம் எல்லாமே நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடியது. இந்த 5 நீங்கள் வந்து கோழிங்களுக்கு ஒரு சின்ன உருண்டையாக போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த தடுப்பூசியும் வேண்டாம். உங்களுக்கு உங்கள் கோழிகளுக்கு எந்த நோயுமே இருக்காது. இந்த கோழிகள்லாம் பார்த்தீங்கன்னா முடிங்க இல்லாமல் கொஞ்சம் வந்து இடத்துல பார்த்தீங்கன்னா முடிகள் இல்லாமல் இருக்கும். அது நோயெல்லாம் எதுவும் இல்லை. பண்ணையில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கோழிங்க மற்ற கோழியை கொத்தக்கூடாது அப்படின்றதுக்காக மூக்கை வெட்டி விட்டுருவாங்க. ஆனால் எங்கள் கோழிகளில் பார்த்தீங்கன்னா இது சின்ன இடம்ன்றதுனால ஒன்றுக்கு ஒன்று கொத்தி அதோட முடிகளை பிச்சு போட்டுட்டு சண்டை போட்டுக்கிறதுனால இந்த மாதிரி ஆகிடுச்சிங்க. மற்றபடி முடி கொட்டுறதெல்லாம் இதெல்லாம் எந்த நோயோ அதுவும் இல்லை. நான் வியாபார ரீதியாக பண்ணல அப்படின்றது ஒரு இது என்னோடய கோழிகள் வந்து இயற்கையாக ஆரோக்கியமாக இருக்காங்க. கோழி பார்த்திங்கன்னா ஒரு வந்து ஆத்ம திருப்திக்காக நான் இப்போ பண்ணாத இது என்னோடய பண தேவைகளுக்காக வந்து இந்த வந்து ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று ஒவ்வொரு ரகமாக இருக்குது. இதுலேருந்து எனக்கு மாதம் பார்த்திங்கன்னா ஒரு 20,000 ரூபா கிட்டே எனக்கு வருமானம் வருது. அதுக்கு அதிகமாகவே வரும். இதில் இதுதான் குறிப்பிட்ட தொகை அப்படின்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. மாதம் அந்த தொகை வந்து வேறுபாடு வந்துகிட்டே இருக்கும். இது இருந்தாலும் என்னோடய குடும்பத்துக்கு தேவையான வருமானம் பார்த்திங்கன்னா இதில் எனக்கு கிடைக்குது. இது சின்ன வயசுலேருந்தே ஒரு இதில் வந்து ஈடுபாடு இருந்ததுனால இதை நான் இப்போ பண்ணுறேன். நான் இதில் பார்த்திங்கன்னா இது ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ்னுவாங்க. இது லுட்டினோ ஃபிஷர். இது பார்த்திங்கன்னா இதுவும் லுட்டினோ ஃபிஷர். இது எல்லாமே முட்டையில் இருக்குது. முட்டை குட்டிங்களோடு இருக்கிறதுனால எல்லாமே உள்ளே இருக்குது. தினமும் காலையில் பார்த்திங்கன்னா இதோட போடுற சத்தம் வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும். அது நமக்கு காலையில் கண்வீழ்ச்சி கேட்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதுக்கு என்ன உணவுகள் பார்த்திங்கன்னா திணை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரியகாந்தி விதை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குதிரவாளி போடலாம், சாமை போடலாம். ஆனால் நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக எனக்கு கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா திணையும் இதுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுங்களுக்கு கீரை, கொத்தமல்லி அந்த மாதிரி எதுக்கு கிடைச்சாலும் நீங்கள் போடலாம். வீட்டில் என்னென்ன காய்கறி வச்சுருக்கீங்களோ அது எது போட்டாலும் இது சாப்பிடும். இதுதான் இந்த உணவு தான் போடணும் அப்படின்லாம் இல்லை. காய்கறியில் நீங்கள் எது போட்டாலும் இந்த குருவிகள் நல்லா விரும்பி சாப்பிடும். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போது லவ் பேர்ட்ஸ் பார்த்தோம். நம்ம ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸு. அடுத்ததாக இப்போ நம்ம வந்து அலங்கார மீன்கள் பார்க்கலாம். இந்த வந்து அலங்கார மீன்களுக்கு பார்த்திங்கன்னா நான் பெருசாக எதுவும் பண்ணல. வீணாக போன அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருக்குங்களா, அதை கடையில் வந்து 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்து அதில் தண்ணி ஊற்றி நான் வந்து மீன் வச்சுருக்கேன். இதுக்கு உணவு என்ன போடுறேன்னு பார்த்திங்கன்னா நான் நாட்டுக்கோழியோட மஞ்சக்கருவு தான் இதுக்கு வந்து உணவாக போடுறேன். இந்த இன்டகிரேட்டட் ஃபார்மிங், ஒருங்கிணைந்த பண்ணைன்னுவாங்க. உன்னோட கழிவு அடுத்த இதுக்கு வந்து உணவு அப்படின்ற மாதிரி அது சொல்லுவாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா பறவைகளோட கழிவு அந்த வீணாக போகிற உணவுகள் எல்லாமே நான் கோழிக்கு போடுறேன். கோழியோட முட்டையை எடுத்து மீன்களுக்கு போடுறேன். மீனில் நான் தண்ணி மாற்றும் போது அந்த தண்ணியை செடிகளுக்கு விடுறதுனால என்னோடய தென்னை மரம் இப்போ நல்லா காய் காய்க்குது. அதே போல் மாதுளை ஒன்று இருக்குது. அது இத்தனை வருஷம் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 50-60 காய் வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே இயற்கை சார்ந்து இருக்கிறதுனால வீட்டுக்கும் வந்து எல்லாமே வந்து ஆரோக்கியமாக கிடைக்குது. நமக்கும் ஒரு மன திருப்தி இருக்குது. இந்த மீன் பார்த்திங்கன்னா டம்பேர் வகைன்னுவாங்க. இது காது நல்லா நீளமாக பெருசாக இருக்கும் இந்த மீனுக்கு. இதோட குட்டிகள்லாம் வந்து அதிலேயே விட்டோன்னா அதுங்க சாப்பிட்றோம். அதனால் அந்த குட்டிகள்லாம் எடுத்து இந்த டப்பாவில் போட்டு சின்ன டப்பாவில் போட்டு வச்சுட்டு அதை தனியாக வச்சுருப்போம். இது டம்பேர்.
எல்லாமே ஒரே கப்பீஷ் வகை தான். அது டம்பரு, சில்வர். இது மிக்சடு. இது எல்லா மீனும் மிக்ஸான ஒரு வெரைட்டி. இது தேவையில்லாததெல்லாம் இந்த டப்பாவில் போட்டிருப்பேன். இதே பார்த்திங்கன்னா வந்து இனப்பெருக்கம் பண்ணி குட்டிகள் போட்டு பெருகிருக்கு. ஏன்னா அந்த மீன்லாம் எதனா வந்து அடிபட்டிருக்கு, சாகிற மாதிரி இருக்குன்னா இதில் எடுத்து போட்டுருவேன். இந்த டப்பாவில் இருக்கிறதே வந்து இனப்பெருக்கம் பண்ணி குட்டிகள்லாம் வந்துட்டுருக்கு. இந்த மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா நான் மொத்தமாக வாரத்துக்கு ஒரு முறை கொளத்தூரில் இருக்க மீன் மார்க்கெட்டில் எடுத்துமே தந்துடுவேன். இது மூலிமா எனக்கு மாதம் ஒரு 10,000 ரூபாய் வருமானம் வருது எனக்கு. நம்ம வீட்டில் அலங்காரமாக வச்சுருக்க ஒரு பொருள் நமக்கு வணிக ரீதியாகவும் நமக்கு எப்படி பயன்படுத்தி தருது அப்படின்றது இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் நம்ம. இது பார்த்திங்கன்னா டம்பர், இது கப்பீஷ் வகைகள். இது இம்போர்ட்டட் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. இதுக்கு பார்த்திங்கன்னா காது நீல கலரில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். மற்ற மீன்களை விட இந்த மீனோட காது கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கும். இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. இது ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா 60 ரூபாய்க்கு தரேன் நான். மொத்த விலையில் 60 ரூபாய்க்கு தந்துடுறேன். ஒரு மீன் பார்த்திங்கன்னா மாதம் ஒரு முறை குட்டி போடுது. ஒரு முறை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 குட்டி போடும். 100லேருந்து 150 குட்டி போடும். அதில் 100 குட்டி நமக்கு தப்பிச்சு வந்தாலே நமக்கு 50 ஜோடி வந்துடும். இதுலேருந்து ஒரு நல்ல வருமானம் வருது. இதுலேருந்து இது எல்லா குட்டிகளையும் எடுத்து நான் மொத்தமாக இந்த சின்ன டப்பில் போட்டுருவேன். இதுலேருந்து குட்டிகள் வளர்ந்து வரும்போது அது எந்தெந்த இனத்தை சேர்ந்ததோ அது கூடயே எடுத்து விட்டுருவேன். பெரிய மீன் கூடயே குட்டியை விட்டோன்னா நம்ம ஆரம்ப கட்டத்தில் விட்டுருந்தோன்னா அந்த குட்டிகள் எல்லாம் அதுங்களே சாப்பிட்றோம். அதுக்காக அந்த மாதிரி தனியாக எடுத்து போட்டு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரெட் ஐன்பாங்க. அது கண் சிகப்பாக இருக்கும், உடம்பு அதுக்கு சிகப்பாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி வந்து மொத்த விலையிலே 250 ரூபாய்க்கு இதை வந்து எடுத்துப்பாங்க. இதுவும் வந்து கப்பீஷ் வகை தான். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு மீன் வந்து 100 குட்டிலேருந்து 150 குட்டி வரைக்கும் போடும். ரெட் கப்பீஷ். இது பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து அழகாக இருக்கும். இதுவும் வந்து வெளிநாட்டு வகையை சேர்ந்தது தான். இது பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி 250 ரூபாய்க்கு மொத்த விலையிலேயே வந்து எடுத்துப்பாங்க. இந்த மீனும் பார்த்திங்கன்னா மாதம் 100லேருந்து 150 குட்டி வரைக்கும் போடும். அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா ஃபுல் பிளாக். இந்த ஃபுல் பிளாக்கும் கப்பீஷினை தான் என்கிட்ட இருக்கிறது. எல்லாமே வந்து கப்பீஷினை தான் வச்சுருக்கேன் நான். கப்பீஷினை ஏன் வச்சுருக்கேன்னா இது மட்டும்தான் பராமரிப்பு ரொம்ப கம்மி. நம்ம இதுங்களுக்கு தீவனம் மட்டும் போட்டால் போதும். அதுக்கப்புறம் இது குட்டி போடுச்சுன்னா குட்டியை மட்டும் தாய்கிட்ட வந்து பிரித்து வைக்கணும். மற்றபடி நமக்கு இதில் ஒரு வேலையும் இல்லை. அதனால தான் நான் எல்லாமே வந்து கப்பீஷ் வகைகளாக வச்சுருக்கேன். அதுவும் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா குட்டிகள் அதிகமாக போடும். இது ஃபுல் பிளாக். இந்த வகை பார்த்திங்கன்னா ப்ளூ டோபாஸ். இது பார்க்குறதுக்கு மயில் வால் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். இது இப்போ தான் நான் வாங்கி விட்டுருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆகுது. இப்போ என்கிட்ட குட்டி போட்டிருக்கு. குட்டி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இனப்பெருக்கம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரம்பத்துலேயே 100 குட்டிலாம் போடாது. ஆரம்பத்தில் ரொம்ப கம்மியாக போட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் படிப்படியாக அதிகப்படுத்தும். இப்போ இது என்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50லேருந்து ஒரு 100 மீன் கிட்டே இருக்கும். குட்டிங்க இப்போ என்கிட்ட இது வந்து அதிகமாக இருக்குது. இதோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி வந்து 100 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா எல்லோ ஆஃப் மொசைக்குவாங்க. இதோட வால் வந்து நிலவு மாதிரி கொஞ்சம் வட்டமாக வரும். அதனால் இதை வந்து ஆஃப் மூன்னுவாங்க. இதுவும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். இதை நான் இப்போ வாங்கி ஒரு செட்டு நான் தந்துட்டேன். இப்போ இது என்கிட்ட இருக்க தாய் மீனுங்க. இது எல்லாமே இப்போ தான் குட்டி போட்டிருக்கு. இந்த குட்டிகளை வந்து இப்போ நான் பிரித்து போடணும். இதுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் எனக்கு ஆகும். எல்லாத்துக்குமே இப்போ பராமரிப்பு எனக்கு பார்த்திங்கன்னா 2லேருந்து அதிகபட்சமாக 3 மணி நேரம் தான் ஆகும் எனக்கு. இந்த மீன் பார்த்திங்கன்னா எல்லோ மொசைக், ஆஃப் மூன் எல்லோ மொசைக்குவாங்க. இதோட வால் வந்து நிலவு மாதிரி வட்டமாக இருக்கிறதுனால இதை வந்து எல்லோ மொசைக் ஆஃப் மூன்னுவாங்க. இந்த மீன் ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். இந்த மீனோட ஃபஸ்ட்டு பேட்ச் நான் வந்து ஏற்கனவே விற்பனை பண்ணதுனால இது எல்லாமே என்கிட்ட இருக்க தாய் மீன்கள். இப்போது குட்டி போட்டிருக்கு. இந்த குட்டிகளை நான் இப்போ விரித்து இன்னொரு தொட்டியில் போட வேண்டியது இருக்குது. மீன் கழிவுகளோட தண்ணியை நான் அந்த மாதுளைக்கு விடும்போது ஏற்கனவே நான் சொன்னது தான்,
இப்போ பாருங்கள் என்னோடய மாதுளைகள் எப்படி அழகாக காய்ச்சிருக்குன்னு. நிறைய பிஞ்சு வந்திருக்கு. இந்த முறை தான் எனக்கு நான் அந்த மீன் வளர்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கு இவ்வளோ பிஞ்சுகள் இருக்குது. பூத்துக்கிட்டே இருக்குது. எல்லா பூக்கள்லையுமே வந்து பிஞ்சு இருக்குது. இது பார்த்திங்கன்னா வந்து பேரீச்சம்பழம். இது நாங்கள் செடியெலாம் வாங்கி வைக்கல. வீட்டில் சாப்பிட்ட பேரீச்சம்பழம் கொட்டைகளை இங்கே போட்டோம். வழக்கமாக பார்த்திங்கன்னா மட்டைகள் தான் வரும். வாழையடி வாழை கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஈச்சையாக ஒவ்வொரு மட்டையிலேருந்து ஒவ்வொரு குருத்தாக வந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு சின்ன செடிகள் பக்கத்து அந்த மட்டைக்கு உள்ளேருந்து ஒவ்வொரு செடியாக சின்ன செடியாக வந்து வளர்ந்துகிட்டே இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த செடி சுற்றியே கிட்டத்தட்ட ஒரு 20 மேற்பட்ட செடிகள் இருக்குது இதுக்குள்ளவே. மீன் கழிவுகளோட தண்ணியை நான் அந்த தென்னை மரத்துக்கெலாம் விடுறதுனால இந்த முறை எனக்கு தென்னை பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சிருக்கு. நீங்களே பார்க்கலாம். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு எனக்கு தென்னை இந்த முறை நல்லா காய்ச்சிருக்கு. இதுக்கு நான் எந்த அடி உரம் மேல் உரம் எதுவுமே வைக்கல. எல்லாமே அந்த மீன் கழிவுகளோட தண்ணி மட்டும் தான் நான் இதில் விடுறேன். இது மூலிமா எனக்கு இந்த முறை பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய தேங்காய் வந்திருக்கு. இந்த தேங்காய் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க கேட்டதுக்கு அவங்களுக்கு தந்தது போக மீதம் இருக்கிற தேங்காயில் நாங்கள் வந்து எண்ணெய் ஆட்டுறோம். அந்த எண்ணெயும் பார்த்து செக்கில் கொடுத்து எண்ணெய் ஆட்டி எடுத்து வீட்டுக்கு தேவையானது போக நாங்கள் அந்த தேங்காய் எண்ணெயில் சுத்தமான தேங்காய் எண்ணெயில் சோப்பு தயாரிக்கிறோம். சோப்பு தயாரித்து எங்கள் பயன்பாட்டுக்கு போக நண்பர்கள் யாரா கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் தரோம். இப்போது என் வீட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு இப்போ பெரிய இடம்லாம் இல்லை, சின்ன இடம் தான். இந்த சின்ன இடத்துல என்னென்ன என்னால் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சுருக்கேன் நான். இதை வந்து நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு சின்ன இடம் இருந்தாலும் பண்ணலாம். நீங்கள் வந்து காய்கறி போடலாம், இல்லை உங்களுக்கு என்ன விருப்பமாக உங்களுக்கு எதில் விருப்பம் இருக்கோ நீங்கள் அதை பண்ணலாம். தற்சார்பு பொருளாதாரம் என்றாங்களே, தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பார்த்திங்கன்னா இதுதான். இப்போ எனக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நான் இங்கேயே வந்து உற்பத்தி பண்ணிக்கிறேன். இது என்னோட நேரம் தான். எனக்கு என்னால் எந்த நேரத்தில் செய்ய முடியுமோ அந்த நேரத்தில் தான் பண்ணுறேன் நான். மீதி நேரங்கள் எல்லாம் நான் என்னோடய குடும்பத்தோடு செலவிடுறேன் நான். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற மிச்ச இடத்துல உங்களால் முடிஞ்சால் கோழியோ இல்லை பறவைகளோ இல்லை காய்கறி தோட்டமோ இல்லை மீன்களோ இந்த மாதிரி எதனா சின்னதாக நீங்கள் பண்ணி உங்களுக்கு மன நிறைவும் இருக்கும். உங்களுக்கு அது மூலிமா ஒரு சின்ன வந்து பொருளாதார செலவுகளை சமாளிக்கலாம். இதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. சுவையான கீர் எப்படி தயாரிக்கிறது அதை தான் நான் இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். பேரிச்சம்பழம்னாலே குழந்தைங்களுக்கு சாப்பிட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். பேரிச்சம்பழம் ஒரு 10 எண்ணிக்கை அதை எடுத்துக்கோங்க. இது நான் மார்க்கெட்லேயே எங்கள் பக்கத்துலேயே வாங்கின பேரிச்சம்பழம் தான். தேங்காய் துருவல் ஒரு அரை மூடி துருவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேரிச்சம்பழத்தை ஒரு 3 மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுடுங்க. ஊற வச்ச பேரிச்சம்பழங்களை விதை நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஊற வச்ச தண்ணியை நான் அரைக்கிறதுக்கு பயன்படுத்திக்க போகிறேன். பேரிச்சம்பழங்களை போட்டுறேன். விதை நீக்கப்பட்ட பேரிச்சம்பழங்கள் 3 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம். இதை போட்டே நம்ம அரைச்சிக்கலாம். இதை அரைச்சி வடிகட்டி தேங்காய் பாலோடு சேர்த்து கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. அப்படி இல்லாட்டி நீங்கள் அந்த பேரிச்சம்பழ கூழோடவே நீங்கள் சேர்த்து கொடுக்கலாம். அரைக்க ஆரம்பிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ
பேரிச்சம்பழத்தை அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை இப்போ இந்த ஒரு டம்ளரில் ஊற்றிடுறேன். இப்போ அடுத்ததாக இந்த தேங்காய் துருவலை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த அரை மூடி தேங்காய் துருவல் இந்த தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கணும். இப்போ தேங்காய் பால் தயாராகிடுச்சு. அதை வடிகட்டுறேன். இப்போ இந்த பேரிச்சை கீர் வந்து யார் யாரெல்லாம் எடுக்கலான்னா, சளி இருமல் தொந்தரவால் அவதிப்படுறவங்க இதை காலை வேளை உணவாக எடுத்தால் சீக்கிரமே வந்து குணமாகும். குழந்தைங்களுக்கு நல்ல சுவையாக ஒரு சத்தான பானமாக இது இருக்கும். மலச்சிக்கலை வந்து போக்கும். ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இது வந்து மெயின்டைன் பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும். ரத்தம் வந்து விருதியாகும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். உடல் வந்து நல்ல தெம்பாக இருக்கும். சர்க்கரை இருக்கிறவங்க இதை வந்து தவிர்த்திடலாம். பேரிச்சம்பழம் அப்படியேவும் நீங்கள் வந்து சேர்த்து வடிகட்டி சாப்பிடலாம். இல்லை குழந்தைங்களுக்கு அது சாப்பிட கஷ்டமாக இருக்குது அப்படின்னிங்கன்னா நீங்கள் அதை வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி வடிகட்டியும் கலந்து கொடுக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த பேரிச்சம்பழம் கீர். பேரிச்சம்பழம் பிடிக்காத குழந்தைகள் கூட இதை விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. பேரிச்சை கீர் தினமும் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். தினம் ஒரு சாறு, தினம் ஒரு தீநீர், தினம் ஒரு கீர் அப்படின்னு மாற்றி மாற்றி குழந்தைகளுக்கு கொடுங்க. பெரியவங்களுக்கும் கொடுங்க. இது மூலமாக நோயிலிருந்து விடுதலை பெறுங்க. ஒரு ஆரோக்கியமான அடுத்த தலைமுறையை நாம் வந்து உருவாக்குவோம்.